ஒரு பகுதி ஒரு மனிதனை இழிவுபடுத்துவது, இன்னொரு பகுதி மார்க்கத்தை இழிவுபடுத்துவது. இந்த இரண்டு பகுதியையும் இஸ்லாம் பேசுகின்ற பொழுது மிக கடினமாக பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்தின் 11வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறு? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌம், ஒரு சமூகத்தினர் இன்னொரு சமூகத்தினரை பார்த்து கேவலப்படுத்த வேண்டாம், அவர்களை இழிவுபடுத்த வேண்டாம். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், கேவலப்படுத்துபவர்களை விட கேவலப்படுத்தப்படுகின்றவர்கள் சில நேரம் சிறந்தவர்களாக இருக்கலாம். அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றான், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கேவலப்படுத்த வேண்டாம். கேவலப்படுத்தப்படுகின்ற பெண் கேவலப்படுத்துகின்ற பெண்ணை விட சிறந்ததாக இருக்கலாம். அவர்கள் இவ்வாறு செய்துவிட்டால், அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீளுவார்களாக இருந்தால் அவர்கள் சிறந்தவர்கள். அவ்வாறு மீறவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் பால் தௌபா செய்து அவர்கள் மீளவில்லை என்றால், அவர்களை விட அநியாயக்காரர்கள் யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நாங்கள் பார்க்கலாம், சூரத்துல் ஹுமஸா, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, நாங்கள் அடிக்கடி ஓதுகின்ற ஒரு சூரா, எல்லோரும் மனனம் செய்திருக்கின்றோம். வைலுன், யாருக்கு வைலுன்? இந்த வைல் என்கின்ற சாபம் அல்லது வைல் என்கின்ற நரகம் யாருக்குரியது? லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, மற்றவர்களை குறை கூறி புறம்பேசி திரிகின்றார்களே, மற்றவர்களுடைய மானத்தில் கை வைக்கின்றார்களே, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? சுப்ஹானல்லாஹ், வைலுன் லிகுல்லி, ஒவ்வொருவருக்கும் யார் பேசினாலும் அவர்களுக்கு இந்த வயல் என்கின்ற கேடு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நாங்கள் பார்க்கலாம், சூரத்துல் முத்தஃபிஃபீனின் 29-30வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றவர்களை கேவலப்படுத்துபவர்களை பற்றி பேசி காட்டுகிறான். இன்னல்லதீன அஜ்ரமு, பாவம் செய்தவர்கள் இருக்கின்றார்களே, இந்த பாவிகள் இருக்கின்றார்களே, இவர்கள் கானூ மினல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பார்த்து யضحكون, சிரிக்கின்றார்கள், கேவலமாக சிரிக்கின்றார்கள். வைதா மர்ரு பிஹிம் யதகாமசூன், இந்த ஈமான் கொண்டவர்கள் இந்த பாவம் செய்தவர்களை தாண்டி செல்கின்ற பொழுது கண் சாடையினால் அவர்களை கேவலப்படுத்துகின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா என்று? ஒருவர் கரண்டை காலுக்கு மேலால் ஆடை அணிந்திருக்கின்றார், அது கொஞ்சம் கூடுதலாக கெண்டை காலுக்கு வந்திருக்கும் சில நேரம். அப்படி பார்ப்பவர்களை பார்த்து, என்ன வெள்ளமா வந்தது, வீட்டில் வெள்ளமா, அல்லது வருகின்ற பொழுது ஏதாவது வெள்ளம் இருந்ததா என்று நாங்கள் ஒரு பகிடிவதையாக, ஒரு ஜோக்காக என்ன செய்கின்றோம்? கேட்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், சில நேரம் ஒருவர் தாடி வைத்து மார்க்க பேணுதலோடு நடந்து கொள்பவர்களை பார்த்து கண்ணால் சாடை செய்வார்கள். இவரை பாருங்கள், எப்படி போகின்றார், எப்படி இருந்தவர் இப்பொழுது எப்படி இருக்கின்றார் என்று. யதகாமசூன், அவர்களுடைய கஞ்சாடையினால் அவர்களை அவர்கள் கேவலப்படுத்துகின்றார்கள். இவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம், இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 920வது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் சில சஹாபாக்கள், அதில் முனாஃபிகீன்களும் இருக்கின்றார்கள், உஹது மலை அடிவாரம் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அராக் மரத்தை காண்கின்றார்கள். அராக் குச்சி, நாங்கள் சிவாக் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்துகின்ற அந்த மரத்தை பார்க்கின்றார்கள். ஏற வேண்டும் என்கின்ற ஆசை வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பார்வையை
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். யார் இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? கான சாக்கான், அவர்களுடைய 2 கால்களும் சூம்பி போன கால், ஊனமுற்ற சஹாபி. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகமாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த சஹாபியுடைய கால் ஊனமுற்ற கால். அந்த சஹாபி அராக் மரத்தை பார்க்கின்றார், ஏற வேண்டும் என்கின்ற ஆசை வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்க்கின்றார். ஏற வேண்டும், என்னுடைய உணர்வை புரிந்து கொள்வார்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பார்வையை புரிந்து கொண்டவர்கள், அப்துல்லாவே ஏறுங்கள் மரத்தில் என்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாவே மரத்தில் ஏறுங்கள் என்கின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரக் மரத்தில் ஏறி ஒரு கொப்பை உடைக்கின்றார்கள். உடைக்கின்ற பொழுது காற்று வேகமாக வீசுகின்றது. அவர்களுடைய ஆடை அப்படியே தூக்கப்படுகின்றது. அந்த காற்றினால் அவர்களுடைய ஆடை மேலே வருகின்றது. அங்கிருந்த முனாஃபிக்கீன்கள் அவர்களுடைய காலை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தல்ஹகூன பிஹிமா, இந்த 2 காலையும் பார்த்து கேவலமாக சிரிக்கின்றீர்களா? வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, அஸ்கலு பிஹிமா யௌமல் கியாமத்தி மின் உஹத், இங்கே இருக்கின்ற இந்த உஹத் மலை இருக்கின்றதே, இந்த உஹத் மலையை விட மறுமையில் மீசானை கணக்க செய்யும் இந்த 2 கால்களும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கிருந்த சில முனாஃபிக்கீன்கள் கேவலப்படுத்திய பொழுது, அவர் கேவலப்படுத்துவதற்கு தகுதியற்றவர், அவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர், இந்த மார்க்கத்தில் இருக்கின்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். அவரால் மரத்தில் ஏற முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தருகின்ற கண்ணியம். உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம், இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 5790வது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். ஜாஹிர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபி நாட்டுப்புறத்தில் இருக்கின்ற சஹாபி, நாட்டுப்புறத்தில் இருந்து வருவார்கள். வருகின்ற பொழுது மரக்கறிகளை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து மதீனா சந்தையில் வியாபாரம் செய்வார்கள். வியாபாரம் செய்து முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பை கொண்டு கொடுத்து விட்டுத்தான் அவர் மீண்டும் அவருடைய ஊருக்கு செல்லுவார். ஒரு நாள் சந்தையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். திடீரென பின்னால் யாரோ இறுக கட்டிப்பிடித்து விடுகின்றார்கள். கிராமத்தில் இருந்து வந்தவர்களை சில நேரம் அடிமையாக்கி விட்டு விடுவார்கள். சில கொடூரர்கள் இருந்தார்கள். இந்த ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பின்னால் திடீரென ஒருவர் இறுக கட்டிப்பிடித்து விடுகின்றார். இவர்கள் பயந்து போகின்றார்கள். அந்த பின்னால் கட்டிப்பிடித்தவர், மன் யஷ்தரி ஹாதல் அப்த, இந்த அடிமையை வேண்டுவது யார் அப்படி என்று சத்தம் போட்டு சொல்கின்ற பொழுது சத்தத்தில் புரிந்து கொள்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கட்டிப்பிடித்திருக்கின்றார்கள் என்று. உடனே ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மன் யஷ்தரி ஹாதல் அப்த வஹுவ காஸித், அல்லாஹ்வுடைய தூதரே, முகமெல்லாம் அசிங்கமாக இருக்கின்றது, பார்த்தால் அருவருப்பான ஒரு மனிதர், இந்த மனிதரை ஒருவர் அடிமையாக வேண்டிக் கொள்வாரா என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் இறுக பிடித்து விட்டு சொல்கின்றார்கள், பல் இந்தல்லாஹி ரப்பா, ஆனால் நீ அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்ற பொழுது அவரை பார்த்தால் அவருடைய முகம் அசிங்கமானதாக இருக்கும், வெறு அருவருப்பு கொண்டதாக அவருடைய முகம் இருக்கும்.
அவரை பார்த்தால் யார் பார்த்தாலும் வெறுத்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனால் இந்த அல்லாஹ் ரப்பா, அல்லாஹ்விடத்திலே நீ கண்ணியம் மிக்கவன், உயர்ந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு மனிதன் ஊனமுற்றவனாக இருக்கலாம், ஒரு மனிதன் அசிங்கமானவனாக இருக்கலாம், ஒரு மனிதன் அவனுடைய தோற்றத்தினால் அசிங்கமானவனாக இருக்கலாம், அவனுடைய பரம்பரையினால் அவன் கேவலப்படுத்தப்பட வேண்டியவனாக இருக்கலாம். ஆனால் இஸ்லாம் எல்லோரையும் கண்ணியப்படுத்துகின்றது. யாரையும் இந்த இடத்தில் நாங்கள் அசிங்கப்படுத்தவோ அல்லது அவமானப்படுத்தவோ இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. நாங்கள் பார்க்கலாம், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 2326வது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அன்ன இம்ரஅத்தன் கான ஃபீ அக்லிஹா ஷைஉன், ஒரு பெண் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த பெண்மணி பைத்தியமுற்ற ஒரு பெண்மணி. சுப்ஹானல்லாஹ். அன்ன இம்ரஅத்தன் கான ஃபீ அக்லிஹா ஷைஉன், புத்தி சுவாதீனம், அவள் ஒரு பைத்தியக்காரி. யார் பார்த்தாலும் அவளை வெறுப்பார்கள் அல்லது அந்த பெண்ணை துஷ்பிரயோகம் செய்வதற்கு நாடுவார்கள். ஹதீஸில் அப்படியே வருகின்றது. ஒரு முறை அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்களுடைய கையை பிடித்துக் கொள்கின்றாள். அந்த பெண்மணி பேசுகின்றாள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்தி ஹாஜா, எனக்கு ஒரு தேவை இருக்கின்றது. பைத்தியக்கார பெண் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுகின்றாள். எனக்கு ஒரு தேவை இருக்கின்றதை நிறைவேற்றுவீர்களா அப்படி என்று கேட்கின்றாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய தேவை முடியும் வரைக்கும் உன்னோட நான் இருப்பேன் என்கின்றான். அந்த பெண், சஹாபாக்கள் எந்த பாதையெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த பாதைகள் எல்லாம் இந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டே செல்கின்றாள். சுப்ஹானல்லாஹ். ஒரு பைத்தியக்கார பெண் கையை பிடித்து எல்லா தெருக்களிலுமே எங்களை கூட்டிக் கொண்டு சென்றால் எப்படி இருக்கும்? நாங்கள் முதலாவது யோசிப்பது, நான் என்னுடைய கௌரவம், நான் இருக்கின்ற தொழில், நான் செய்கின்ற வியாபாரம், இந்த பைத்தியக்காரனோட நான் செல்வது? யாராவது எங்களோடு பேசுவதற்கு வர வேண்டிய விரும்பினால் கூட இவரோடு நான் பேசுவதா? என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன சொல்லுவோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அந்த பெண் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை விடவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் எந்த புன்னகை இருந்ததோ அந்த புன்னகை அந்த பெண்மணி செல்லும் வரைக்கும் இருந்தது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இஸ்லாம் மற்றவர்களை கண்ணியப்படுத்த சொல்லுகின்றது. யார் ஒருவர் மற்றவரை கேவலப்படுத்துகின்றார்களோ அவர்களை முனாஃபிகீன்கள் என்றும் பாவிகள் என்றும் இஸ்லாம் அடையாளப்படுத்துவதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். பிஸ்மில்லாஹ் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய உறவுகளே, இஸ்லாம் எங்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டிய விடயங்களை இரண்டாக பிரித்து தந்திருக்கின்றது. ஒன்று மற்றவர்களை கண்ணியப்படுத்துவதும், இரண்டாவது பகுதி மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவதும், மார்க்கத்தை கேவலப்படுத்தாமல் இருப்பதும். நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரிய உறவுகளே, மார்க்கத்தை எங்களை அறியாமலே நாங்கள் கேவலப்படுத்துகின்றோம். நாங்கள் பார்க்கலாம், ரமலான் எங்களை கடந்து சென்றது. இந்த ரமலான் வருகின்ற பொழுது எங்களை அறியாமலேயே சிலர்
ரமலானை கேவலப்படுத்துகின்றார்கள். எப்படி? நண்பர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். ஒரு நண்பர் அடுத்த பகுதியில் இருந்து கொண்டு அல்லாஹ் என்கின்ற பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற நண்பர்கள் எல்லோரும் நோன்பை திறந்து விடுவார்கள். ஆனால் நோன்பினுடைய நேரம் அல்ல. பார்க்கின்ற பொழுது சிரிப்பதற்கு உண்மையிலேயே சுவாரஸ்யமாக இருக்கும். நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு ஒரு பகுதியில் இருக்கின்றார். இன்னொரு நண்பர் அல்லாஹ் என்கின்ற பொழுது உடனே நோன்பை திறந்து விடுவார்கள். சிரிக்கின்றோம், பார்ப்பதற்கு எங்களுக்கு உண்மையிலே புன்னகை வருகின்றது. ஆனால் ஹராம், அது ஹராம். மார்க்கத்தை கேவலப்படுத்துவது, அது மார்க்கத்தில் விளையாடுவது. நாங்கள் பார்க்கலாம், சில நேரம் தொழுகையில் விளையாடுவதை பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஒருவர் தொழுகை நடாத்துகின்றார், பின்னால் 2-3 பேர்கள் நிற்கின்றார்கள். எந்த அளவுக்கு குர்ஆன் கேவலப்படுத்தப்படுகின்றது, எந்த அளவுக்கு தொழுகை கேவலப்படுத்தப்படுகின்றது என பாருங்கள் உறவுகளே. முன்னால் நிற்கின்ற இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு இன்னா என்கின்றார். அவருக்கு அதற்கு அடுத்த சொல் வருவது கிடையாது. அப்பொழுது பின்னால் இருக்கின்றவர் இன்னா அன்சல்னாஹு என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் மீண்டும் இன்னா என்கின்றார். அது அவருடைய வார்த்தைக்கு அது வருவது கிடையாது. அப்பொழுது இன்னா அத்தைனா என்று பின்னால் நிற்பவர் சொல்லிக் கொடுக்கின்றார். சிரிப்பதற்கு நல்லாக இருக்கின்றது. பிறகு அதுவும் அவருக்கு வருகின்றதில்லை. 3வது முறை இன்னா என்கின்ற பொழுது பின்னால் நிற்பவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்றார். சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே சிரிக்கலாம். அது சிரிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம். மிம்பர் மேடை, காரசாரமாக அது சொல்லப்பட வேண்டிய இடம் அது. அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் அறியாமல் தொழுகையை கேவலப்படுத்துகின்றோம். அல்லாஹ்வினால் இந்த சமூகத்துக்கு தரப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட் குர்ஆன் வசனம், அல்லாஹ்வினுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இந்த சமூகத்துக்கு தரப்பட்ட அற்புதம். குர்ஆன் இன்று வரை சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றது, யாரால் ஒரு வசனத்தை கொண்டு வர முடியும் என்று. அப்படி அற்புதமிக்க ஒன்றை சர்வ சாதாரணமாக கேவலப்படுத்துகின்றோம். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் பார்க்கலாம், சூரத் அராஃபின் 50-51வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். வனாதா அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபல் ஜன்னah. சொர்க்கவாசிகளை பார்த்து நரகவாசிகள் சொல்லுவார்கள், அன்ஃபீது அலைனா மினல் மா. நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை பார்த்தால் நாங்களும் குடிக்க வேண்டும் என்று இருக்கின்றது. சீல்களும் இரத்தங்களையும் தீனத்துல் ஹபாலையும் இந்த நரகத்தில் நாங்கள் அறிந்திக் கொண்டிருக்கின்றோம். அன்ஃபீது அலைனா மினல் மா. எங்களுக்கு கொஞ்சம் போல் அந்த தண்ணீரை தாருங்கள். அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். அல்லது அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த பழ வகைகளில், அந்த உணவுகளில் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று மன்றாடுவார்கள் நரகவாதிகள். அப்பொழுது சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் இதனை ஹராமாக்கி விட்டான். அல்லதீன, இந்த காஃபிர்கள் யார் என்று தெரியுமா? இத்தகது தீனவும் லஹ்வன் வ லஹ்பா. மார்க்கத்தை, இந்த மார்க்கத்தை வீணும் விளையாட்டுமாக எடுத்துக்கொண்டார்கள். வீணும் விளையாட்டும், எல்லாவற்றுக்கும் ஜோக். தொழுகையா, நோன்பா, ஜகாத்தா, தர்மமா, தர்மத்தில் விளையாடுகின்ற விளையாட்டுக்கள் நாங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இவர்களை நரகவாதிகள் என்று சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் நரகவாதிகள். வெறுமினே ஜோக்குக்கும் நாங்கள் இப்படி சொன்னோம், ஜோக்காகத்தான் இப்படி சொன்னோம் என்று சொல்கின்றார்களே, இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவின் 64வது வசனத்தில் பேசி காட்டுகின்றான். தபூக் யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் சில சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நிலைமையையும் அவரை போன்று யார் இந்த மார்க்கத்தை கேவலப்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய நிலைமையையும் பேசி காட்டுகின்றான். அந்த மனிதர் சொல்கின்றார்,
மா ரஅய்னா மிஸ்ல குர்ஆனா, இதோ என்னோடு வருகின்றார்களே இவர்கள் குர்ஆனை எப்படி ஓதுவார்கள் என்று தெரியுமா? அப்படி ஓதுவார்கள், குர்ஆனை சிறப்பாக ஓதுவார்கள். ஹாவுலாயி, ஆனால் அர்கபு புத்தூனன், சாப்பிட உட்கார்ந்தாங்கண்டா அப்படி சாப்பிடுவாங்க. சாப்பிட உட்கார்ந்தாங்கண்டா அப்படி சாப்பிடுவாங்க. வலா அக்தப அல்சுனா, ஆனால் பொய்யே பேச மாட்டார்களாம். சாப்பிட உட்கார்ந்தால் அப்படி சாப்பிடுவார்கள், பொய்யே பேச மாட்டார்களாம். வலா அஜ்பன இந்தல் லிகா, ஆனால் யுத்தம் என்று வந்தால் அவர்களை போன்ற மடையர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், ஜோக்காக பேசிக்கொண்டு வருகின்றார். எப்படி கேவலப்படுத்துகின்றார்? குர்ஆனை கேவலப்படுத்துகின்றார். ஒரு தனி மனிதனுடைய மானத்தில் கை வைக்கின்றார். அது மாத்திரமல்ல, யுத்தம் வந்தால் இவர்களை போன்ற மடையர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அஜ்பன், ஜபான் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திய பொழுது உடனே அந்த இடத்தில் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அவசரப்பட்டு விட்டாய், நீ அஜல்ட், அவசரப்பட்டு விட்டாய். வலாக்கின் அன்த மினல் முனாஃபிகீன், நீ நயவஞ்சர்களில் உள்ளவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதனை நான் சொல்லுவேன் என்று அந்த சஹாபி அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வருகின்றார். வருகின்ற பொழுதே சூரத்து தௌபாவினுடைய 64வது வசனம் இறங்கி விடுகின்றது. வந்து அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்வதற்கு முன்னாலேயே அந்த குர்ஆனையும் சஹாபாக்களையும் கேவலப்படுத்திய அந்த மனிதன் வேகமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகையினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொள்கின்றார். பிடித்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, பயணம் நீண்ட தூர பயணம், பகுதி வரையாக சில வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டு வந்துவேன், இதனை இவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து தௌபாவின் 64வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். வலைன் சஅல்தஹும், நீங்கள் அவர்களிடம் கேட்டால் லயகூலுன்ன, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா குன்னா நஹூது வ நல்அபு, நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தியது ஒரு விளையாட்டுக்காக வேண்டி, ஒரு ஜோக்குக்காக வேண்டி நாங்கள் அப்படி சொன்னோம் என்று சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வினுடைய வசனத்திலும் அல்லாஹ்விலும் அல்லாஹ்வுடைய தூதரிலுமா உங்களுக்கு விளையாட்டு? எதில் நீங்கள் விளையாடுகின்றீர்கள்? அல்லாஹ்வினுடைய வசனத்தில், அல்லாஹ்வினுடைய தூதருடைய விடயத்தில், அல்லாஹ்வுடைய விடயத்தில் நீங்கள் விளையாடுகின்றீர்கள். குந்தும் தஸ்தஹ்சிஊன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வினுடைய வசனங்களையும் நீங்கள் கேலி செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஸாஉஹும் ஜஹன்னம், அவர்களுடைய கூலி நரகம் என்று சொல்லி முடிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரிய உறவுகளே, இன்று இஸ்லாத்தை கேவலப்படுத்துவதற்கும் மற்ற மனிதரை கேவலப்படுத்துவதற்கும் கையாளுகின்ற விடயங்களில் ஒன்றுதான் அல் ஜஹ்லுல் அதீம், மடமை, மடத்தனத்தின் உச்சகட்டம் ஒருவரையும் மார்க்கத்தையும் கேவலப்படுத்தும். இன்று நாங்கள் பார்க்கலாம், உலக கல்வியை கற்பவர்கள் மார்க்க கல்வியை கற்பது கிடையாது. மார்க்க கல்வியை கற்பவர்கள் உலக கல்வியையும் தேடி கற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் உலக கல்வியில் மாத்திரம் தங்களுடைய சிந்தனையை புகுத்துபவர்கள் மார்க்க கல்வியை அவர்கள் பெரிதாக கணக்கெடுப்பது கிடையாது. பெரிதாக கணக்கெடுக்கவில்லை என்றால் குர்ஆன் வசனங்களும் அல்லாஹ்வினுடைய சட்டங்களும் அல்லாஹ்வினுடைய தூதருடைய வழிகாட்டலும் கேவலப்படுத்தப்படும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், சில பாடசாலைகளில் சில சட்டங்களை கொண்டு வருவார்கள், அது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்முரணானதாக இருக்கும்.
உடனே சொல்லிவிடுவார்கள், நீங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் அந்த பள்ளியில் கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். அங்க ஒரு பள்ளி இருக்கின்றது, அந்த பள்ளியில் அந்த குர்ஆனும் சுன்னாவும் இருக்கட்டும். இது உலக கல்வி, இங்கு இதுதான் சட்டம் என்று முஸ்லிம்கள் சொல்லுவார்களாக இருந்தால் ஜஸாஉஹும் ஜஹன்னம், அவர்களுடைய கூலி இவ்வுலகத்தில் தாராளமாக அவர்கள் மார்க்கத்தை கேவலப்படுத்தலாம். ஆனால் மறுமையில் பிடிப்பான் ஒரு பிடி. அந்த பிடியிலிருந்து நீங்கள் எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் வைத்திருந்தாலும் அல்லாஹ்விடம் தப்ப முடியாது. அந்த பேப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்கின்றது, அது ஒரு காலமும் உங்களுக்கு துணையாக வராது என்பதை மறந்துவிடக் கூடாது உறவுகளே. வெறுமினே இதற்கு சரி வராது, இது மார்க்கம் இப்படி கொண்டு போகட்டும் என்று சொன்னால் அவர் நரகவாதி, அவர் முனாஃபிக், அவர் அஜ்ரம், அவர் பாவி என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இரண்டாவது அத்தக்லீலுல் அஅமா, குருட்டுத்தனமாக ஒருவரை பின்பற்றுவது. ஒருவர் சொல்லிவிட்டால் அது வஹி போன்று அவரை பின்பற்றுவோமாக இருந்தால் மார்க்கத்தை கேவலப்படுத்துவோம். மூன்றாவது அல் கிப்ரு வ தஆல், பெருமை அடிப்பதும் என்னை விட யார் இருக்கின்றார் என்கின்ற மமதையும் ஒருவர் மார்க்கத்தை கேலிப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கின்றது. நான்காவது விடயம்தான் அல் இஸ்திஹானத்து பிஸ்ஸுனூப், பாவம் ஒன்று செய்தால் அதனை பெரிதாக கணக்கெடுப்பது கிடையாது. ஒரு ஈ எங்களுக்கு முன்னால் பறந்து சென்றால் எப்படி அதனை தட்டி விடுவோமோ அப்படி பாவத்தை ஒரு மனிதன் கருதுவானாக இருந்தால் மார்க்கத்தை அவன் கேவலப்படுத்துகின்றான். மார்க்கத்தை கேவலப்படுத்துகின்ற பொழுது மார்க்கத்தில் இருந்து அவன் வெளியேறுகின்றான். மார்க்கத்தில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது அவன் நரகத்தில் தங்கிவிடுகின்றான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். கேட்டு வெற்றி எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இகாமிஸ் ஸலாத்.